நீங்க பொதுவா சொல்றேன், நான் இது யாரும் ப்ரீஷாக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க, விஜய்க்காக சொல்ல நினைக்கிறேன். கடந்த காலத்துல எடுத்துங்க சார், வீட்டுக்கு போறவன் எவனாவது நல்ல வேலைக்கு சந்தோஷமா இருந்துக்கலாம் சார். சொல்லுங்க சார், நீங்க உடம்பாய்தான் வெளியே வந்துருக்கேன் சார். உண்மைதானே சார்? தாசி வீட்டுக்கு, ஓ இப்படி சொல்லணுமா உங்களுக்கு? சரி விட்டுங்க, சரி தாசி வீட்டுக்கு போனவன் எவனாவது வந்து நல்லா சந்தோஷமா சுபிஷமா இருந்தா சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, யாராவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப்னி வச்சிருந்தாருங்க, சரி தாசி விட்டுருங்க, உங்களுக்கு அதுவும் கஷ்டமா இருக்கா, ஸ்டெப்னி வச்சிருந்தாருங்க, சுகபோகமா இருந்தாருங்க, சொல்லுங்க பாருங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டீங்கன்னா பொண்டாட்டி மடியில சத்தத்தை விட அங்கே போய் தாசி வீட்டில் போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வீட்டில் சத்தம் தான் நிறைய பேர். பொண்டாட்டி வீட்டில் இருந்தாக்கா அதுக்கான மரியாதை எல்லாமே உண்டு, மடியில் உசாவானுக்கா. அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா திண்ணையில் விழுசா, அதுதான் ரத்த கண்ணீர் படம் பார்க்கணும். நீங்கள் பெரும் மனைவியை விட்டுட்டு நீங்கள் வந்து துரோகம் பண்ணி வந்து அடுத்த பொம்பளையை போய் பார்க்கறது, இல்லை அடுத்த வந்து தாசி வீட்டுக்கு போறீங்கன்னா வந்து நல்லா வாழ்ந்ததான் சரித்திரமே இல்லை. ரஜினிகாந்த் மாதிரி பேச வேண்டியதாக இருக்கு உங்களுக்கு. பொண்டாட்டி துரோகம் பண்ணுவோம் நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லை. விஜய் மட்டும் வாழ்ந்துருவான்னு கேட்குறேன் நான்.